வெல்கம் டு ஜாஸ் அண்ட் ஸ்டோரிஸ் எபிசோட் 1. இது வந்து என் வாழ்க்கையில் நடந்த ஸ்டோரிஸ் எல்லாம் எபிசோடாக போடலாமேன்னு இருக்கேன். அதோட பார்ட் 1 வீடியோ தான் இது. சரி ஆரம்பிக்கிறோம். இதை ப்ரொஃபஷனல்லேருந்தே ஆரம்பிச்சிடலாமேன்னு தான். இந்த ப்ரொஃபஷனலுக்குள்ளே நான் எப்படி வந்தேங்கிற ஒரு குட்டி ஸ்டோரி தான். நான் 9th 10th படிக்கும்போது டிராயிங் ஒர்க்கை விட நான் டிசைனிங் ஒர்க் நிறையா பார்ப்பேன். போர்டில் டிசைன் பண்ணுறது அந்த மாதிரி ஒர்க்லாம் நிறைய பார்ப்பேன். ஏன்னா அப்பா கார்விங் ஒர்க்குங்கிறதுனால எனக்குமே அது இருக்குது. அதனால நான் நல்லா டிராயிங் ஒர்க்கை விட டிசைனிங் ஒர்க் நல்லா பார்ப்பேன். அப்போ ஒரு நாள் எங்கள் டிராயிங் மிஸ் வந்து கூப்பிட்டு சொன்னாங்க, நீ இந்த மாதிரி படி, பிஎஸ்சி ஃபேஷன் டிசைனிங் படி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஆனால் அப்பத்துலேருந்து 10th படிக்கிறதுலேருந்து நான் ஜாஸ்மின் பிஎஸ்சி ஃபேஷன் டெக்னு மேலே ஒரு கோடு, ஏதோ ஒரு படத்தை பார்த்துட்டு நானும் பிஎஸ்சி ஃபேஷன் டெக் மேலே ஒரு கோடு அப்படின்னு தான் எல்லா நோட்லையுமே எழுதி வச்சிருந்துருப்பேன். 11th 12th முடிச்சுட்டு காலேஜ்னு ஒரு விஷயம் போகும்போது எங்கள் வீட்டில் வந்து எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சாங்க, என்ன படிக்க போற அப்படின்னு. எங்கள் வீட்டில் அவ்வளோ யாருமே எஜுகேட்டட்லாம் கிடையாது. எங்கள் ஜென்ரேஷன்லேருந்து படிக்க ஆரம்பித்தோம். எங்கள் ஜென்ரேஷனுக்கு முன்னாடி ஜென்ரேஷனில் ஒரு 2-3 பேர் படிச்சிருக்காங்க, அவ்வளோதான். அவங்க சொன்னது எல்லாமே டிகிரி பண்ண சொல்லு, கம்ப்யூட்டர் அந்த சைடு போக சொல்லு, அப்போதான் ஃபியூச்சரில் உனக்கு வேலை இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருமே சொன்னாலும் நான் பிஎஸ்சி ஃபேஷன் டிசைனிங் தான் எடுப்பேன் அப்படின்னு நான் யோசிச்சு வச்சிருந்தேன். சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்டது அதான் படிக்கணும்னு அப்படியே இருந்தேன். ஆனால் எல்லாருமே அதுக்கு வேல்யூவே இல்லை, யார் வேலை கொடுப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் என் அப்பா மட்டும் எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாரு. யார் என்ன வேணா சொல்லட்டும், உன்னை படிக்க வைக்க போறது நான், நீ என்ன விருப்பப்படுறியோ அதே படின்னு என் அப்பா ஃபுல் சப்போர்ட் பண்ணதுனால மட்டும்தான் நான் அந்த டிகிரியே எடுத்தேன். நான் அந்த டிகிரி எடுத்ததுக்கு மெயின் ரீசன் அங்கே வந்து படிக்கிற வேலை இல்லை, தைக்கிற வேலை மட்டும் தான் அப்படின்னு நினைச்சிட்டு போனேன். ஆனால் அப்படியே ஆப்போசிட், அதுலேயுமே படிக்கிற விஷயம்லாம் இருந்தது. காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு எவ்வளோ தேவையான ஒரு அமௌண்ட் வரணுமோ அந்த அளவுக்கு நான் இதுல சம்பாரிச்சுட்டு தான் இருக்கேன். நிறைய பேர் இங்க படிச்ச படிப்புக்கான வேலையே பார்க்காம வேற ஏதோ ஒரு வேலையை பார்க்கறதுக்கு, நான் படிச்ச படிப்புக்கு நான் வேலையை பார்க்கறதுல எனக்கு ரொம்ப